வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி ஃபேஸ்புக் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக் மூலிமா எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா யூடியூப் மாதிரியே அவங்க ஒரு ஃபேஸ்புக் வாட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வீடியோஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அந்த ஃபேஸ்புக் வாட்சில் பார்த்திங்கன்னா நீங்கள் லைக் பண்ணியிருக்கிற பேஜஸ்லேருந்து போடக்கூடிய வீடியோஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ்புக் வாட்சில் வரும். அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்லி வீடியோஸ் மட்டும்தான் வரும். நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வாட்ச் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோஸாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் எந்தெந்த பேஜெலாம் நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேஜில் அவங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் ப்ளே ஆகும். இது பார்த்தீங்கன்னா யூடியூப் மாதிரியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். இது மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். அதாவது யூடியூப்பில் எப்படி நம்ம வீடியோஸ் பார்க்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அதே போல் தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் வீடியோஸ் பார்க்க பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜில் நீங்கள் வீடியோஸ் போடுறீங்கன்னா அந்த வீடியோஸை மக்கள் பார்க்குறாங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல் நமக்கு பணம் ஃபேஸ்புக் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம இது எப்படி நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் கூகுளுக்கு போய்ட்டு ஃபேஸ்புக் கிரியேட்டர் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கிரியேட்டர் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு லிங்க் நிற்கும். அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கிரியேட்டர் ஸ்டூடியோவுக்கு எடுத்துகிட்டு போகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக் கிரியேட்டர் ஸ்டூடியோவுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு ஒரு லேண்டிங் பேஜ் வரும். அதில் கெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை ஃபேஸ்புக் கிரியேட்டர் ஸ்டூடியோவுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஃபேஸ்புக் கிரியேட்டர் ஸ்டூடியோக்குள்ளே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் என்னென்ன பேஜஸ் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு பேஜ் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேஜ் மட்டும் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் எத்தனை பேஜ் வச்சுருக்கீங்களோ எல்லா பேஜையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். எந்த பேஜுக்கு நீங்கள் போகணுமோ அந்த பேஜை ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேஜுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கீக் கோகுல் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்குது. அதோட பேஜோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே காமிச்சிருக்கு. இதில் எப்படி நம்ம இப்போ ஃபேஸ்புக் மூலிமா பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்னேன். அதாவது நீங்கள் உங்கள் பேஜில் போடக்கூடிய வீடியோஸை மக்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான என்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் பேஜோட எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். காப்பிரைட் ரைட் மேனேஜர், மானிட்டைசேஷன், இன்பாக்ஸ், உங்களுக்கு பேஜுக்கு வரக்கூடிய எல்லா இன்பாக்ஸ் மெசேஜும் இருக்கும். அப்புறம் உங்கள் பேஜோடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல மானிட்டர் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் உங்கள் பேஜில் போடக்கூடிய வீடியோஸ், இமேஜஸ், ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே இருக்கும். இப்போ மானிட்டைசேஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். மானிட்டைசேஷனில் உங்கள் பேஜ் க்ரைட்டீரியா ரீச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஃபேஸ்புக்லேருந்து பணம் சம்பாதிக்க முடியும். இதை செலக்ட் பண்ணுங்கள். மானிட்டைசிங் வித் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இப்போ இந்த இடத்துல லோட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக்கில் மானிட்டைசிங் வாங்குறதுக்கு பேஜ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி நிறைய க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கலாம். என்னோடய கீக் கோகுல் அப்படிங்கிற பேஜுக்கு என்னென்ன, அதாவது ஃபேஸ்புக்கில் நீங்கள் நீங்கள் இப்போ பணம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேஜ் என்னென்ன க்ரைட்டீரியாலாம் ரீச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேஜில் அதாவது 1000 லைக்ஸ் இருக்கணும். அதாவது 1000 பேர் உங்கள் பேஜை லைக் பண்ணி இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய மேக் என்கேஜ்மெண்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 60 நாளில் நீங்கள் 15,000 போஸ்ட் நீங்கள் போட்டிருக்கணும். அதாவது 2 மாதத்தில் நீங்கள் 15,000 போஸ்ட் போட்டிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி. அதாவது அடுத்த மேக்கிங் என்கேஜிங் கண்டென்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 60 நாளில் நீங்கள் 15,000 போஸ்ட் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் 1 மினிட் வீடியோ, 1 மினிட் வியூஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 1 மினிட் வியூஸ், அதாவது நீங்கள் கடைசியாக 60 நாளில் பார்த்தீங்கன்னா யூனிட், அதாவது 1,80,000 நிமிடம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸை பார்த்துருக்கணும். ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷமாச்சு அந்த யூசர்ஸ் பார்த்துருக்கணும். அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த க்ரைட்டீரியா ரீச் பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறீங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 நிமிஷமாச்சு நீங்கள் உங்கள் பேஜில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் வந்து அந்த வீடியோஸ் வந்து பார்த்துருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது க்ரைட்டீரியாவில் நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும். 3வது க்ரைட்டீரியா வந்து நீங்கள் வந்து கிராஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி 60 நாளில் 3000 மினிட்ஸ், அதாவது 3 நிமிஷம் இருக்கக்கூடிய வீடியோஸை 3000 நிமிஷங்களை வந்து பார்த்துருக்கணும். இது எல்லாமே நீங்கள் வந்து ரீச் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் மானிட்டைசிங்கில் நீங்கள் வந்து பாஸ் ஆவீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் வந்து உங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. ஃபேஸ்புக்கில் வந்து யூடியூப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு வியூவர்ஸ் வந்து இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரில. பட் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து நிறையா க்ரைட்டீரியாவும் அதிகமாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் வந்து 2,40,000 நிமிடம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து க்ரைட்டீரியா செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஃபேஸ்புக் வந்து பார்த்திங்கன்னா, 60 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 1,80,000 நிமிஷம் வந்து வீடியோஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 3 நிமிஷம் வீடியோஸை வந்து 1 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து ரீச் பண்ணால் மட்டும்தான் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் போஸ்ட் போடுறதுக்கான க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சுருக்காங்க. அதாவது 15,000 போஸ்ட் வந்து நீங்கள் 60 நாளில் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்லி ஃபுல் டைமாக நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த 2 மாதத்துக்குள்ளே வந்து இவ்வளோ க்ரைட்டீரியாவும் நீங்கள் வந்து ரீச் பண்ணி மானிட்டைசிங் வந்து அப்ரூவல் பண்ண முடியும். அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக்கில் ஏதாச்சும் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுறீங்கன்னா, அதுக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வச்சுருக்காங்க. யூடியூப்பில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்களோ, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ லைப்ரரின்னு வச்சுருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே சவுண்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அப்புறம் காப்பிரைட் கண்டென்ட்டும் வச்சுருக்காங்க. காப்பிரைட்டில் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் போடக்கூடிய வீடியோஸில் ஏதாவது காப்பிரைட் கண்டென்ட் இருக்குது, அப்புறம் ஏதாவது தேவையில்லாத எதாவது நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்பாக்ஸ்னு சொல்லியிருக்கு. இன்பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ், அதாவது உங்கள் பேஜில் உங்கள் லைக் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து போடக்கூடிய மெசேஜ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம். இன்சைட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் பேஜ் வந்து எவ்வளோக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, லாயல்ட்டி, ஆடியன்ஸு, ரிலேஷன், என்கேஜ்மெண்ட் எல்லாம், ஏர்னிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம். கண்டென்ட் லைப்ரரினா உங்கள் பேஜில் நீங்கள் போட்ட எல்லா டேட்டாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அதாவது வீடியோஸ், இமேஜஸ் என்னென்ன போட்டிங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்டென்ட் லைப்ரரிக்குள்ளே இருக்கும். நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து எப்படி வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மானிட்டைசிங் கேட்டகரி எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் பேஜ் வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒன்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபேஸ்புக்லேருந்து பணம் வந்து சம்பாரிச்சிக்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை எதுவும் சோஷியல் நெட்வொர்க் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.